அல்ஹம்துலில்லாஹ். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது தஃப்சீர் இப்னு கஸீர்ல சூரா காஃப் 50வது அத்தியாயம். அதுல 30 வசனத்தை நம்ம பார்த்து முடிச்சிருந்தோம். 31வது வசனத்துல இருந்து இப்ப பார்க்க போறோம். அன்று இறையச்சம் உடையவர்களுக்கு சொர்க்கம் ரொம்ப தூரத்துல இருக்காதான், பக்கத்துல கொண்டு வரும். இது உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட ஒன்றாகும். நம்மிடம் அதிகம் திரும்பக்கூடிய வாக்கை காக்கின்ற ஒவ்வொருவருக்கும் வாக்களிக்கப்பட்டது. யாருக்கு? நம்ம பக்கம் அதிகம் திரும்பி வரக்கூடிய, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நம்ம பக்கம் அதிகம் திரும்பி வரக்கூடிய மக்களுக்கு அதிகம் வாக்குறுதியை பேணக்கூடிய இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்குன்னு தயாரிக்கப்பட்டது இது. அவர்கள் மறைவிலும் அளவிலா அருளாளனை அஞ்சி வாழ்வார்கள். மறைவுல யாருமே இல்லாம தெரியாம அப்படி மூடிக்கிட்டு பண்றோம்ல, அதுலயும் யார் அஞ்சுவாங்களாம்? அளவற்ற அருளாளனை அஞ்சி வாழ்வாங்களாம். அது மட்டும் இல்லாம அவனிடத்தான் நம்ம மீண்டு போகணுங்கிற இதயத்தோட வந்து ரப்புக்கு முன்னாடி நிப்பாங்களாம். அந்த சொர்க்கத்தில் நிம்மதியோட நுழைங்க. இருந்தாங்க, வாங்க, இதெல்லாம் உங்களுக்காக நமக்காக தயாரிக்கப்பட்டது, இதுல நீங்க நிம்மதியா நுழையுங்க அப்படின்னு சொல்லி அங்க சொல்லுவாங்க. அந்த சொர்க்கத்தில் நிம்மதியோடு நிலைங்கள், இது நிரந்தர நாளாகும். இது உங்களுக்கு நிரந்தரமானது. இதுல உங்களுக்கு ஏதோ லிமிட் எல்லாம் கிடையாது. இது அன்லிமிட். நீங்க இஷ்டப்படி நீங்க இங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படும். அந்த சொர்க்கத்தில் நிம்மதியோடு நிலையுங்கள், இது நிரந்தரமான நாளாகும் என்று அவர்கள்ட்ட கூறப்படும். அவர்கள் நாடுவதெல்லாம் அவர்களுக்கு அங்கு கிடைக்கும். நம்மிடம் இன்னும் அதிகமும் உண்டு. அவங்களுக்கு இங்க வாங்க, நீங்க எல்லாம் பயந்தீங்கல்ல, அல்லாஹ் அஞ்சுனீங்கல்ல, நல்லா தூக்க வரையில எந்திரிச்சு தொழுதீங்கல்ல, அதுலயும் இந்த குளிர்காலத்துல ஃபஜ்ர் நேரத்தை தஹஜ்ஜத் நேரத்துல பாருங்களேன், இன்னும் கொஞ்சம் போத்திட்டு படுக்க மாட்டோமா அப்படின்னு இருக்கும். அப்போ அல்லாஹ்வை அஞ்சி உங்களுடைய விழாப்புறங்கள் படுக்கையில கிடக்கல, எந்திரிச்சு தொழுதீங்க, அவனை அஞ்சுனீங்க. எல்லா பேரும் போய் அங்க பார்க்கல, இங்க பார்க்கல, இங்க சுத்தையில, அங்க சுத்தையில, ஐயோ அது தடுக்கப்பட்டது, அது ஹராமு, அது அந்த பக்கம் போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மாறி போனீங்கல்ல, உங்களுடைய மனோ இச்சைகள்லாம் கட்டுப்படுத்துனீங்கல்ல. அப்படிலாம் இருந்த காரணத்தினால, அது மட்டும் இல்லாம எல்லாரும் பாக்குறதுக்காக மட்டும் இல்ல, தனிமையில இருக்கையில நீங்க அல்லாஹ் பயந்தீங்க. தனியா இருந்தீங்கல்ல, வீட்டுல யாருமே இல்லாம, அந்த நேரத்துல கூட உங்களுக்கு சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் இருந்தும் கூட அல்லாஹ் அஞ்சக்கூடிய மக்களா இருந்தீங்க. அதனால இங்க வாங்க, இங்க வாங்க, இதுதான் உங்களுக்கு சொர்க்கம், நுழைங்க, போங்க, எல்லாரும் உள்ள போங்க. இது வந்து நிரந்தரமானது. இப்ப இங்க ஒரு வீட்டுக்கு போறோம், 2 வருஷத்துல காலி பண்ண சொல்லிடுறான். போகையில பெரிய அக்ரிமெண்ட்லாம் பெருசா கொடுக்குறான். ஏன்னா ஐயோ சட்டியும் முட்டையும் தூக்கிட்டு அடுத்த வீடு பாக்குறதுக்குள்ளாட்டியும் எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்கிறோம். அந்த மாதிரி அது 2 வருஷத்துக்கா, 5 வருஷத்துக்கா, இல்ல 25 வருஷத்துக்கு ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்களே, அதுவா லீஸ்க்கு எடுத்த மாதிரி இல்ல. இது நிரந்தரமானது, நீங்க நிம்மதியா இருக்கலாம். அது மட்டும் இல்ல, இதுல என்னைக்குமே நீங்க நிரந்தரமா இருக்கிறதோட, நீங்க நாடுறது எல்லாம், நீங்க நாடுறது, நீங்க விரும்புறது, நீங்க உங்க கல்வி விரும்பும்ல, அதெல்லாம் இருக்கான். உங்க கல்வி விரும்புறதுண்டா, இப்ப நம்ம எடுத்துக்கிறோமே, நான் விரும்புறத நீங்க விரும்புவீங்களா? நீங்க விரும்புறத நான் விரும்புவானா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விருப்பம் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவை இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமானது தேவைப்படும். இது எல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க நாடதெல்லாம் இதுக்குள்ள இருக்குது, அதை விட அதிகமாவும் இருக்குதான். இப்ப நான் வந்து நெக்லஸ் கேட்டேன்னா நீங்க நெக்லஸா கேட்பீங்க, அதை விட வேற கேட்பீங்க. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நீங்க நாடுறதெல்லாம் கிடைக்கும், இன்னும் அதிகமும் இதுல இருக்குது. அல்லாஹு அக்பர். அப்போ இது வந்து 30 வசனத்துல இருந்து 35 வசனம் வரைக்கும், 30 to 35, 6 வசனத்தை இப்ப டைரக்ட் வசனத்தை பார்த்திருக்கோம். இதுக்கு விளக்கம் நமக்கு சொல்ல போறாங்க. இங்க முதலாவது 30வது வசனத்துல உயர்ந்தவனாகி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமை நாளில் நரகத்தை நோக்கி, உனக்கு வயிறு நிரம்பிருச்சா அப்படின்னு கேட்க கூடிய செய்தியும், அதுக்கு பின்னாடி அந்த நரகம் கேட்கும், இன்னும் இருக்குதா அப்படின்னு சொல்லி திருப்பி கேட்கக்கூடிய விஷயத்தையும் 30வது வசனத்துல நம்ம பார்த்தோம் இல்லையா. நரகம் இந்த மாதிரியா கேட்கும். இந்த வசனத்துடைய ஓட்டத்துல இருந்து வெளிப்படையான பொருள் இதைத்தான் நமக்கு சொல்லி காட்டுது. அதாவது இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லல, அனஸ் பின் மாலிக் வாயிலாக நபிமொழியை பதிவு செய்யறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து
நரகவாசிகளுக்கு முன்னாடி நரகம் கொண்டு வந்து நிப்பாட்டப்படும் போது அவங்க இன்னும் இருக்குதான்னு கேட்கும். அல்லாஹ் தனது பாதத்தை வைப்பான். அப்பதான் அது நிரம்பும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. தொடர்ந்து அது சம்பந்தமா 4 ஹதீஸ்கள் பார்த்தோம். அந்த நரகம், அல்லாஹ் பேசக்கூடிய அந்த விஷயம், அந்த நரகத்துக்கு முன்னாடி நிற்கக்கூடிய விஷயம், இதுகளெல்லாம். இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க சொர்க்கம் தானே, அதனால நரகம் போதும் பார்த்தது. பயமாவா தான் இருக்கு. அந்த பயம் இன்ஷா அல்லாஹ் நமக்கு தொடர்ந்து இருக்கணும், மறந்துடக்கூடாது. இந்த 31வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், இறையச்சமுடையவருக்கு சொர்க்கம் பக்கத்துல கொண்டு வரப்படும் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய இந்த செய்திக்கு கதாதா ரஹ்மத்துல்லா, சுத்தி ரஹ்மத்துல்லா இவங்கெல்லாம் ஒரு விளக்கம் சொல்றாங்க. சொர்க்கம் இறையச்சமுடையவர்களுக்கு பக்கத்துல கொண்டு வந்து வைக்கப்படும். அது மறுமை நாள்ல நடக்கும். அந்த மறுமை நாள் தொலைவில் இல்லை. ஏன்னா மறுமை நாளானது சந்தேகமே இல்லாம நிகழ்ந்தே தீரும். அதனால வரவிருக்கின்ற ஒவ்வொன்றும் அருகில தான் இருக்கு. இப்ப நமக்கு சொர்க்கம் அருகில கொண்டு வரப்படும், அந்த மறுமை நாள் அருகில தான் இருக்குங்கிறாங்க. இப்போ நபிசல்லாலு சில மௌத்தாயே இப்ப எத்தனை ஆண்டு காலம் ஆயிடுச்சு. ஹிஜ்ரா காலன்று எடுத்து 1446 ஆண்டுகள் ஆகுது. அப்ப எங்க பக்கத்துல இருக்குது? மர்மம் வந்துருச்சா? இன்னும் நம்ம உயிரோட இருக்கமே. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சக்கராத் தான் உங்களுடைய மர்மம். அதுக்கு மேல ஏதாச்சும் அமல் செய்ய முடியுமா? ஏதாச்சும் இபாதத் செய்ய முடியுமா? அவ்வளவு நாளும் உள்ள போய் ரெஸ்டா தான் இருக்க போறாங்க. இங்க இருக்கிற நேரத்துல அமல் செஞ்சாதான் அது ரெஸ்ட் எடுக்கக்கூடிய இடமா இருக்கும். இல்லாட்டி அது எப்படி இருக்குமா, காலையிலையும் மாலையிலையும் நரகவாசிகளுக்கு நரகத்தை காட்டப்படுமா. இதான் நீ போற இடம் எப்படி இருக்கும்? அங்கேயும் வேதனையிலையும் கவலையிலையும் கஷ்டத்திலையும் புழுங்கணும். ஸோ அப்போ இங்க இருக்கக்கூடிய நாளை மேக்சிமம் எவ்வளவு நன்மையான விஷயத்துல பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்தணும். அதுக்காக ஒரே தான் அல்லாண்டு அல்லா முசல்லா போட்டு உட்கார்ந்து சொல்லியிருக்கான். பகலெல்லாம் நோன்பு, ராத்திரியெல்லாம் தொழுக, மாப்பிள்ளை சந்தோஷம் இல்லை, படுக்கை இல்லை, போக்கு இல்லை, வருத்து இல்லை, என்ஜாய்மெண்ட் இல்லை, அப்படியா சொல்லியிருக்கான்ல. உண்ணுங்கள், பருகுங்கள், வீண் விரைய மட்டும் செய்யாதீங்க. அல்லாஹ் அழகானவன். நீங்க அழகா உடுத்துங்க. தொழுகைக்கு 5 நேரம் வந்து சந்திக்கிறீங்க. 5 நேரம் அல்லாஹ்வை சந்திக்கிறது, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, உங்களுக்கு வீட்டுக்கு முன்னாடி ஒரு ஆறு இருக்கு, அதுல குளிச்சுட்டு நீங்க வந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 5 தடவை குளிச்சா, காலையிலயும் சாயந்தரமும் குளிச்சாவே சும்மா கமகமன்னு இருப்போம். ஒரு நாளைக்கு 5 தடவை குளிச்சா பளிச்சுன்னு ஆயிடுவோம். சுபஹானல்லாஹ். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அந்த ஒரு நாளைக்கு 5 தடவை நீங்க தொழுகைக்கு வர்றதுலேயே அவ்வளவு ஒரு கிளீன்னா, இப்படி நம்ம அழகான முறையில ஒரு நாளைக்கு 5 தடவை தொழுக, அந்த தொழுகைக்கு நீங்க வந்தீங்கன்னா அல்லாஹ் அழகானவன். அல்லாஹ் நீங்க சந்திக்க வர்றீங்க, அழகா ட்ரெஸ் பண்ணிக்கங்க, பெர்ஃப்யூம்லாம் போட்டுக்கோங்க. இந்த போகையில எதை தொழுக போகையில அப்படியே வெங்காயம் வெட்டி இருந்தாலும் சரி, இல்ல கறி கழுவிக்கிட்டு இருந்தாலும் சரி, இல்ல எனத்தையாச்சும் கிண்டிக்கிட்டு இருந்தாலும் சரி, கை கழுவிட்டு பழக்கன்னு ஓடி போயிடுறது. வெளியே போகையில ஒரு நிமிஷம் இருங்க, 5 நிமிஷம் இருங்க, ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். யாருக்கு? ரப்ப போய் சந்திக்க போகையில வேற ட்ரெஸ் மாத்தல, ஒரு பெர்ஃப்யூம் போடல, ஒரு அழகான ட்ரெஸ்ஸுகள்லாம் மாத்திக்கிறல, வெளியில யாருக்கு போய் காட்டுறதுக்கு? அதுலதான் ஷைத்தானுடைய நிறைய ஊசலாட்டங்களும் தவறுகளும் இருக்கு. அப்ப அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்ப சொர்க்கம்ங்கிறது என்ன? நமக்கு பக்கத்துல இருக்கு. மறுமைங்கிறது என்ன? நமக்கு பக்கத்துல இருக்கு. ஒவ்வொருத்தருடைய சக்கராத் தான் மறுமை. யாருக்கு எந்த நேரத்துல வரும்னு யாருக்கு தெரியும்? ஒருத்தருக்கும் தெரியாது. அப்போ அந்த நம்ம மேக்சிமம் அழகான முறையில பயன்படுத்திக்கிறணும் அப்படிங்கிறது தான் சுத்தி ரஹ்மத்துல்லா, கதாதா ரஹ்மத்துல்லா சொல்றாங்க. சொர்க்கம் இறையச்சமுடையவர்களுக்கு பக்கத்துல இருக்கு, அது ரொம்ப தொலைவில் இல்லை, அது வரவு இருக்கக்கூடியதுல எந்த சந்தேகமும் கிடையாது அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்து 32வது வசனத்துக்கு சொல்றாங்க, இது உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட ஒன்று, நம்மிடம் அதிகம் திரும்பக்கூடிய, அதாவதுல அதிகம் திரும்பக்கூடியனா பாவத்துல இருந்து விலகி அல்லாஹ்விடம் பாவமேற்றி கூறி திரும்பி வருகின்ற, வாக்கை காக்கின்ற, அல்லாஹ்வுடனான உடன்படிக்கையை உடைக்கவோ முறைக்கவோ இல்லாம பேணி பாதுகாக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ் கிட்ட, மனிதர்கள்ட்ட கொடுத்துட்டு நிறைவேற்றுற வாக்கு இருக்கு. நம்ம அல்லாஹ்ட்ட என்ன உடன்படிக்கை செஞ்சு வந்திருக்கோம்? யா அல்லாஹ், உன்னை தவிர யாரையும் நான் வணங்க மாட்டேன், நீ தான் என்னுடைய ரப்பு, நாங்கள்லாம் உன்னுடைய அடிமை. இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கோம். நம்ம எல்லாரையும் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து நம்முடைய தந்தையை படைச்சதோட முதுவந்தண்ட அல்லாஹ் ஒரு தடவுறான். நம்ம குட்டி குட்டியா எல்லாம் அணுவா நின்றுட்டோம். அல்லாஹ் தாலா அந்த அணுக்கள்கிட்ட, அந்த உயிரணுக்கள்கிட்ட எல்லாம் கேட்குறான், நான் தான் உன்னுடைய ரப்பு, ஏத்துக்கிட்டீங்களா? ஆமா ஏத்துக்கிட்டோம். என்னை தவிர வேற யாரையும் வணங்க மாட்டீங்கல்ல? ஆஹா, எல்லாம் உறுதிமொழி வாங்கி. அதைத்தான் இந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு தேடி அல்லாஹ் கொடுத்த அந்த வாக்கை உடைக்காம, அதை முறிக்காம யாரு பேணி பாதுகாக்கின்றார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வாக்களிக்கப்பட்டது எது?
இந்த சொர்க்கம் இந்த பக்கத்துல இருக்குல்ல இந்த சொர்க்கம் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. இதில் நம்மிடம் அதிகம் திரும்பக்கூடியவர்கள் வாக்கை காக்கின்றவர்கள் அப்படிங்கிறதுக்கு உபை பின் உமைர் ரஹ்மமுல்லா அவங்க விளக்கம் அளிக்கையில சொல்றாங்க, ஓர் அவையில அமர்ந்தால் வல்லமையும் மாண்புமிக்க அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோராமல் அங்கு எழவே மாட்டார்கள். யாரு? உபை பின் உமைர் ரஹ்மமுல்லா அவங்க இந்த வசனத்துக்கு சொல்லி காட்டுறாங்க, ஒரு சபையில போய் உக்காந்துட்டா அவங்க என்ன செய்வாங்களாம், அல்லாட்ட பாவ மன்னிப்பு தேடாம அந்த சபையில விட்டு எந்திரிக்கவே மாட்டாங்களாம், போவே மாட்டாங்களாம். ஏன்னா அல்லாஹ் தாலா இங்க சொல்றான், யார் அல்லா இடத்துல பாவ மன்னிப்பு தேடி அவன்கிட்ட கொடுத்த வாக்க மீறாம இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வாக்களிக்கப்பட்ட அந்த சொர்க்கத்தை பக்கத்துல வச்சிருக்கான். இந்த வசனத்துக்கு இந்த அறிஞர் என்ன செய்வாங்களாம், எந்த சபையில போய் உட்கார்ந்தாலும் அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு தேடாம அங்கிருந்து எழும்பி வரவே மாட்டாங்களாம். இது அல்லாஹுடைய தூதர் நம்ம கற்றுக் கொடுத்த ஒரு அழகிய பண்பு. அதனாலதான் நம்ம கடைசியில சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வ நஸ்தஃபிருக வ நதூபு இலைக். அல்ல இடத்துல நம்ம பாவ மன்னிப்பு தேடுறோம். இதே மாதிரி அந்த ஒவ்வொரு சபையில போய் அமர்ந்தாலும் இந்த அறிஞர் பாவ மன்னிப்பு தேடாம அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு கோராம எந்திரிக்கவே மாட்டாங்களாம். ஏன்னு சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றா, பாவ மன்னிப்பு கோரி அல்லாஹ்வுடன் திரும்பக்கூடிய அல்லாஹ்வுடைய வாக்குறுதி செய்தது நிறைவேற்றக்கூடிய அந்த மக்களுக்கு அருகில சொர்க்கத்தை கொண்டு வந்து வைப்பேன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். ஓகே, அதுக்கடுத்து 33வது வசனம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றா, அவர்கள் மறைவிலும் அந்த அருளாளனை அஞ்சி நடப்பார்கள். மறைவுல நம்மளை யாரும் பார்க்க வேண்டிய தேவையில்லை. கணவனோ அல்லது மாமியோ இல்லது அம்மா பாப்பாவோ இல்ல உடன் பிறந்த சகோதரர்களோ யாராச்சும் நம்மளை வாட்ச் பண்ண வேண்டிய தேவை இருக்கா? தேவையே இல்லை. நம்ம அல்லாஹ் பயந்தோன்னு வச்சுக்கோங்களேன், யாரோடைய கண்ட்ரோலும் யாரும் நம்மளை வாட்ச் பண்ண எந்த சிசிடிவியும் நமக்கு தேவையே கிடையாது. ஏன்னா அல்லாஹ்வுடைய பயம் கல்புல இருந்துகிட்டு இருக்கு. நமக்கு சிசிடிவியா தேவை. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் ஐயோ சிசிடிவி இருக்குது, அது சிசிடிவியா இருக்குது தெரியவே இல்லை, சொல்லவே இல்லை இப்படின்ற இந்த சிசிடிவிக்கு பயப்படுற அளவுக்கு மற்ற மக்களுக்கு பயப்படுற அளவுக்கு அல்லாஹுக்கு பயப்படுறது மிக குறைவா இருக்கு, அல்லாஹை அஞ்சக்கூடியவர்களை தவிர. அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், அல்லாஹை தவிர வேற யாருக்கும் தம்மை பார்க்காத நிலையில இருந்தும் கூட அந்தரங்கத்திலையும் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவருக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை பக்கத்துல வச்சிருக்கான். அவங்களுக்கு தொலைவுல இருக்காது, நம்ம தூரம் நடந்து போய் இருக்காது. நம்ம உம்ராக்கு போகையில நம்ம கிளாக் டவர் இருக்குல்ல, இப்ப உள்ளுக்குள்ள கட்டியிருக்காங்கல்ல மக்காவுக்கு உள்ள காபாவுக்கு பக்கத்துல, இனிமேல காபாவுக்கு மேல அது தடை செஞ்சிருக்கு, இல்லாட்டி அதுக்கு மேல கூட கட்டிடுவாங்க. அதுல நமக்கு ரூம்பு உள்ள இருந்தே தொழுவலாம், இப்படியே பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் சொர்க்கத்தை பக்கத்துல வச்சிருப்பானா. நான் உங்களுக்கு சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்லி காட்டுறேன். நமக்கு உள்ளுக்குள்ளேயே அது எக்ஸ்பென்சிவ், கொஞ்சம் காசு கூட தான், ஆனா உள்ளுக்குள்ளேயே அப்படியே இறங்கி அப்படியே தொழுதுருவோம், உள்ள இருந்து கூட தொழுதுருவோம் அப்படின்னு சொல்ற மாதிரி அல்லாஹ் தஆலா சொல்றான், அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களுக்கு மறைவிலும் அஞ்சக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்வானா, அந்த சொர்க்கத்தை பக்கத்துல வச்சிருப்பானா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வின் நிழல் தவிர வேறு நிழலே இல்லாத மறுமை நாள்ல அல்லாஹ் அந்த தனது சொந்த அதாவது நிழல் இடமளிக்கும் 7 பேருக்கு அல்லாஹ் தஆலா அந்த அர்ஷுடைய நிழலை கொடுப்பான். அதுல ஒருத்தர் இருக்கிறாரு, தனிமையில உயர்ந்தோனாகிய அல்லாஹை நினைத்து அவன் மீதான அச்சத்தால் கண்ணீர் சிந்திய மனிதர். அல்லாஹ் தஆலா நாளைக்கு மறுமையில நிழலே இல்லாத அந்த நாள்ல 7 பேருக்கு இடம் கொடுப்பான். அதுல ஒருத்தர் யாரு? தனிமையில அல்லாஹ்வை நினைச்சு கண்ணீர் சிந்துறது. அல்லாஹ் நீ இவ்வளோலாம் படைச்சிருக்கியே, இவ்வளவு நியமத்துக்களை எல்லாம் எனக்கு கொடுத்துருக்கீங்க, எனக்கு இந்த அவங்களுக்கு 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 உங்களுக்கு இப்படிலாம் நினைக்கிறத விட எனக்கு காலையில எந்திரிக்கிறதுக்கு அல்லாஹ் உதவி செஞ்சான்ல, அழகா படுத்தவங்க எத்தனை பேர் அல்லாஹ் தஆலா சொல்றான், அல்லாஹும்ம பிஸ்மிக்கே அமூது வாஹியா மவுத் ஆகிட்டோம். காலையில எத்தனை பேர் எந்திரிக்கிறாங்க, எத்தனை பேர் படுக்கையோட போயிடுறாங்க, எத்தனை பேர் பேரலைஸ்க்கு போயிடுறாங்க, எத்தனை பேர் எத்தனை நோயில இருக்கிறாங்க, எல்லாத்தையும் விட்டு சுறுசுறுப்பா அழகா எந்திரிக்க உதவி செஞ்சான்ல. அதனாலதான் நமக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி கொடுத்துருக்காங்க, அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅத மா அமாதனா வ இலைஹின் நுஷூர். மௌத்துக்கு பின்னாடி உயிரை கொடுத்தியே, அல்ஹம்துலில்லாஹ் உனக்கு நன்றி. அப்படி கொடுத்த நமக்கு அது மட்டுமா அல்லாஹ் கொடுத்துருக்கான்,
சாப்பிட்றோம், திங்கிறோம், ஓடுறோம், பார்க்குறோம், கேட்குறோம், பிடிக்கிறோம், நடக்கிறோம். இது மட்டும் அல்லா கொடுத்துருக்கோம். என்னத்தை திண்டாலும் செமிக்குது. எத்தனையோ பேர் பாருங்க, நெஞ்சு எரியுது, நெஞ்சு எரியுது, சாப்பிட்றது செமிக்க மாட்டேங்குது. இத்தனை இது அது அதெல்லாம் இல்லாமல் வச்சிருக்கான்ல. இப்படி எத்தனைக்கு நம்ம நன்றி செலுத்துறது அல்லாஹ்வுக்கு. எவ்வளோ நோயிலையும் எவ்வளோ கஷ்டத்துலையும் விடிஞ்சு எந்திரிச்சா என்ன நடக்குமோன்னு பயத்துலையும் அச்சத்துலையும். இன்னைக்கு பாருங்க பலஸ்தீன்ல விடிஞ்சு எந்திரிக்கிறத வேணாம், விடியறதுக்குள்ள என்ன நடக்குமோ அந்த அச்சம் இருக்கா, பயம் இருக்கா? எப்படி நிம்மதியான வாழ்க்கை, எவ்வளவு அமைதியான வாழ்க்கை. இப்படி அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு நியமத்துக்களையும் நினைச்சு, அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு படைப்புகளையும் நம்ம அவனுடைய படைப்புகளை பார்த்தா சுப்ஹானல்லாஹ். இப்படி வாங்க, இந்த ட்ரினிட்டி சென்டர்ல எங்க வீட்டுக்கு இப்போ நடந்து போகையில அந்த ட்ரினிட்டி சென்டர்ல இந்த வருஷம் ஒரு ஃப்ளவர் வச்சிருக்கிறாங்க. குட்டி குட்டியா குட்டி குட்டியா அந்த ஃப்ளவர் எல்லாம் பூத்துருக்கு. அதுல நல்ல பிரைட் ப்ளூ, பிரைட் பிங்க். நான் நேற்று மாஷாலா அதை போகையில நின்று அதை பார்த்தேன். வெல்வெட் மாதிரி இருக்குது, அவ்வளவு அழகா இருக்குது. இப்படி குவியல் குவியலா குவியல் குவியலா இந்த ஒரு 4 பூவை பார்த்து இப்படி அசந்து போய் இப்படி பார்த்து நிக்கிறோமே. அதுல ஒரு செடி மாதிரி ஒண்ணு படரும். வின்டர் வந்துட்டா பாத்தீங்கன்னா வெறும் வேறு மட்டும்தான் அந்த சவுத்துல அப்பிக்கிட்டு இருக்கும். ஐயோ செவரெல்லாம் வெடிச்சிருமோ, இப்படி இருக்கே, இதெல்லாம் கிளீன் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு தோணும். சம்மர் வந்ததோட அப்படி கிரீனா அழகா அது பூரா வரும். கொஞ்சம் அப்படியே சம்மர் போக 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 அது அப்படி கலர் மாறும். அப்படி 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 அப்படியே ஒரு கலர் மாறும். உண்மையிலே அம்பட்டு அழகா இருக்கும். அதை பார்த்து நல்லா ரசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது ஒரு பில்டிங்ல ஒரு சும்மா ஒரு வாசல்ல இருக்கிறத பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சொர்க்கத்தை எப்படி அலங்கரிச்சிருப்பானா. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அப்போ அது இதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணுமா இல்லையா, அல்லாஹ் புகழணுமா இல்லையா? அதைத்தான் அல்லாஹ் தாலா சொல்றான், மறைவுல அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அந்த கண்ணீர் வடித்து அந்த மனிதன் இருக்கிறான்ல, அவருக்கும் யாரு எந்த இடத்துல இடமா, சூரியன் உச்சிக்கும் இப்படி இப்படி வந்து நிக்கிற நேரத்துல அப்படி எத்தனையோ மைல் தூரத்துல இருக்கையிலேயே நமக்கு அதோடைய வேதனையும் அதோடைய உஷ்ணமும் தாங்க முடியல. ஒரு 2 நாள் தான் சம்மர் இங்க வந்து காட்டுச்சு. கையெல்லாம் வீங்கி போச்சு, காலெல்லாம் வீங்கி போச்சு, கால் எரியுது, கை எரியுது, ஃபேனை வாங்க மாட்டோமா, ஏசியை பூட்ட மாட்டோமா. அல்லாஹ் தஆலா நீ எதையும் பூட்ட வேணாம், ஒண்ணும் இல்லை, நானே மழை இறக்கிறேன். இது சம்மரா இது விண்டரான்னு யோசிக்கிற அளவுக்குண்டு அல்லாஹ் தஆலா கொண்டு வந்துட்டான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நாட்டுக்கெல்லாம் அப்படி இருந்தா தான் சரி. அப்போ அல்லாஹ் தஆலா அவனுடைய ஒவ்வொரு நியமத்துக்களையும் பார்த்து அச்சத்தால அழுது கண்ணீர் சிந்தின அந்த மனிதனுக்கு அந்த சூரிய வெப்பம் தாங்காது. அப்படிப்பட்ட நாள்ல அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு கீழே நிழலாம். அந்த ரப்புல் இஸ்ஸத் இருக்கிறானே அந்த அர்ஷ், அதுக்கு கீழே நிழலாம். அதுல ஒரு இடமா இந்த இடத்துல சொல்றாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க இந்த ஹதீஸ. சஹீஹுல் புகாரி 660, 1423, 6806 இந்த இடத்துல எல்லாம் பதியப்பட்டிருக்கு. இதை எடுத்து பார்த்தா அந்த 7 பேர்ல ஒருத்தர் தான் பார்த்திருக்கோம், மிச்சம் 6 பேரையும் பார்க்கலாம். அதுக்கடுத்து சஹீஹ் முஸ்லிம்ல 1869, ஜாமி திருமதியில 2313. இத்தனை இடத்துல இந்த ஹதீஸ் பதியப்பட்டிருக்கு. இந்த 7 பேர்ல நாம ஒரு ஆளா இருக்கணும்னா அந்த 7ல நம்ம இருக்கிறோமா, எத்தனை லிஸ்ட்ல இருக்கிறோம். அப்படி இல்லாட்டி இப்ப இருந்து முயற்சி பண்ணுவோம். போனது போயிட்டு போகுது, பாஸ்ட் போயிட்டு போகுது. இனிமேல் இருக்கக்கூடிய ஒரு செகண்ட் ஒரு ஸ்டெப் வச்சாலும் சரி அல்லாஹ் தஆலா அந்த கல்பை பார்க்கறான். அதனாலதான் 100 கொலை செஞ்சவனுக்கு அல்லாஹ் தஆலா இந்த மார்க்கத்துல மன்னிப்பு கொடுத்தான். அவன் ஒரு அட்டு வச்சுட்டான் மன்னிப்புக்கு, அவன் திருந்துறதுக்கு நினைச்சிட்டான், அல்லாண்டு ஒருத்தன் இருக்கிறான்னு பயந்துட்டான், அதனால சொர்க்கத்தை கூட. அப்படிப்பட்ட கருணையாளன். நம்ம அதுக்காக ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாலும் இன்ஷா அல்லாஹ் அந்த அரசுடைய நிழலை நமக்கு இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுப்பான். அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல 33வது வசனத்துல சொல்றான், மறைவில் அந்த அருளாளனை அஞ்சியவர்களுக்கு நான் அரசுடைய நிழலை கொடுப்பேன், சொர்க்கத்தையும் பக்கத்துல வச்சிருக்கேன், வாங்க வாங்க வாங்க, வெல்கம் வெல்கம் டு ஜன்னா அப்படி கூப்பிடுவாங்களா. இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு அக்பர். இந்த தொடர்ல அவங்கள்ட்ட மீள்கின்ற இதயத்தோட வந்தவர்கள் ஆவார்கள் என்று சொல்றாங்க. அதாவது அல்லாஹ்வின் பக்கம் மீள்கின்ற இதயத்தோடு வந்தவர்கள். இன்னைக்கு பயானுக்கு போறோம், இன்னைக்கு தஃசீர் இருக்கு, நம்ம கேட்க போறோம். இன்னைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு இருக்கு, அது சொல்ல போறாங்க. இன்னைக்கு அஸ்மாஉல் ஹுஸ்னா அல்லாஹ்வுடைய திருநாமத்தை இன்னைக்கு பார்க்க போறோம், படிக்க போறோம். இன்னைக்கு ஃபிக்ஹுடைய சட்டம் நம்ம அதுல ஃபாலோ பண்ண போறோம். இப்படிங்கிற ஒரு சிந்தனையோட வருவோம்ல, ஒரு ஆசையோட வருவோம்ல, ஒரு எதிர்பார்ப்போட வருவோம்ல. இதயங்கள்ல எத்தனை வகை இருக்குது,
தொழுகையில என்னென்னவெல்லாம் இருக்குது அல்லாஹ் இந்த இதெல்லாம் அப்படி ஒரு ஒரு ஆசையோட ஒரு எண்ணத்தோட ஒரு ஆர்வத்தோட நம்ம வரும்போது அல்லாஹாலா சொல்றான், அந்த ஈர்க்கப்பட்ட அந்த இதயம், அந்த மீள்கின்ற இதயம், அதோட வரக்கூடியவர்களுக்கு அந்த மர்மை நாள் அல்லாஹாலாவை சந்திக்கும் போது அவனிடம் மீள்கின்ற, அவனுக்கு முன்னால் பணிகின்ற சாந்தமான உள்ளத்தோட வரக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை பக்கத்துல வச்சிருக்கான், தூரத்துல இல்ல. இங்க இருந்து அங்க இருக்கே 100 மீட்டர் தூரத்துல இருக்கே அப்படிலாம் பார்க்க தேவையில்ல, பக்கத்துல வச்சிருக்கேன் அல்லாஹாலா சொல்றான். அடுத்து 34வது வசனத்துக்கு போலாமா? சூரா காஃப். இதுல அல்லாஹாலா சொல்றான், சொர்க்கத்துல நிம்மதியோடு நுழையுங்க, இங்க வாங்க, நீங்க நிம்மதியா என்னகிட்ட மீளக்கூடிய இதயத்தோட பாவ மன்னிப்பு தேடி ரகசியமா இருக்கையில கூட அந்த என்ன அருளாளனாகி என்ன பயந்து வந்தீங்கல்ல, அதனால நீங்க வாங்க, நிம்மதியா சந்தோஷமா அமைதியா கவலை இல்லாம காலி பண்ண சொல்லிடுவாங்களோங்கிற எண்ணம் இல்லாம பதட்டம் இல்லாம வாடகை கூட்டிடுவானா இல்ல வேற ஏதாச்சும் சொல்லிடுவானா, இந்த அச்சம் பயம் எதுக்குமே இல்லாம இன்னைக்கு இங்க யூகேல வாழ்ற நிறைய பேருக்கு அதான் பெரிய பதட்டம். 6 மாசத்துக்கு ஒருக்கா கூட்டுறான், வருஷத்துக்கு ஒருக்கா கூட்டினது இப்ப 6 மாசத்துக்கு ஒருக்காமா. சுப்ஹானல்லாஹ், மிகப்பெரிய ஒரு அமௌண்ட் அதுக்கு தான் போகுது. நம்ம உண்டு திண்டு உடுத்தி போறதை விட ரெண்டுக்கு. அப்ப அந்த மாதிரி ஏதாவது சொல்லிட போவாங்களா அப்படின்னு சொன்னா எதுவுமே இல்லைங்க. வாங்க 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 வாங்க, நீங்க எல்லாம் ஒரு நிம்மதியான இதயத்தோட அச்சத்தோட ஆதரவோட பாவ மன்னிப்பு கேடி நீங்க வாழக்கூடிய மக்களா இருந்தீங்க, என் பக்கத்துல மீண்டு வரணும்ன்ற அச்சத்தோட நீங்க வாழ்ந்தீங்க, அதனால இங்க வாங்க, நிம்மதியா சொர்க்கத்துல நுழையுங்க என்று சொல்லப்படும். அதுல நிம்மதிங்கிறத குறிக்க சலாம்ங்கிற சொல் ஆளப்பட்டிருக்குது, கொடுக்கப்பட்டிருக்குது. அதனால இன்னைக்கு சாந்தி, சமாதானம், நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, வேற என்ன வார்த்தை இருக்கு, இன்பம், இப்படி இதோடு நீங்க வாங்க, இந்த சொர்க்கத்துல இருங்க. இந்த இடத்துல கத்தாதா ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, அவர்கள் அல்லாஹ் வழங்கும் அந்த வேதனையிலிருந்து பாதுகாப்பு பெற்றவர்களாக, அத்தோட அவர்கள் வானவர்களுடைய சலாத்தோட அவங்கள அழைச்சிட்டு போவாங்க. நீ வாங்க, உங்களுக்கு வேதனை இல்லை, துன்பம் இல்லை, பிரச்சனை இல்லை, எதுவும் இல்லை. அல்லாஹ்வுடைய வேதனை எப்படிப்பட்ட வேதனை? கடுமையானது. ஷதீதுல் இகாப், அவனுடைய புடி கடுமையானது, அவனுடைய கட்டுதல் அவ்வளவு உறுதியானது, அப்படியெல்லாம் சொல்லக்கூடிய இருக்கு. அந்த வேதனையெல்லாம் இல்லை. அதுல எல்லாம் பாதுகாக்கப்பட்டு மலக்குகளுடைய வாழ்த்து செய்தியோட இன்னைக்கு வாங்க நுழைங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு விளக்கத்தை கத்தாதா ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க. இதே தொடர்ல நிரந்தரமான நாளாகும் என்று அங்க அல்லாஹாலா சொல்றான். இந்த நாள்ங்கிறது உங்களுக்கு நிரந்தரமானது, தற்காலிகமானது இல்லை அப்படிங்கிறது சொல்லப்படுது. அதாவது அவர்கள் சொர்க்கத்தில் என்றென்றும் இருப்பார்கள், அவர்கள் ஒருபோதும் இறப்பெய்தவோ அங்கிருந்து புலம்பெயரவோ மாட்டார்கள், அங்கிருந்து இடம் பெயரவும் திரும்ப மாட்டார்கள். அவனுக்குள்ள போய் நினைஞ்சிட்டா அதான் வெளியேற மனசே வராதான், வெளியேறவே மாட்டாங்களாம். அது மட்டும் இல்ல, மௌத்தா பெறுவாமா இப்ப இங்க அப்படித்தானே, எப்ப மௌத்து வருமா யாருக்கு தெரியும்? யாருக்காச்சும் தெரியுமா? நான் இன்னும் 2 வருஷம் இருப்பேன்னு எனக்கு தெரியுமா? 2 நாள் இருப்பேன்னு தெரியுமா? 2 நிமிஷம் 2 மணி நேரம், அதுவே தெரியாது. எந்த ஒண்ணுக்குமே உத்தரவாதம் இல்லை. அங்க அப்படி இருக்கா? இல்ல, ஒரே என்ஜாய்மெண்ட் தான். என்ஜாய், இங்கே என்ன ஒரே வேலையை பார்த்துக்கிட்டு புருஷனுக்கு சாப்பாடாக்கி கொடுத்துக்கிட்டு வீட்டை கிளீன் பண்ணிக்கிட்டு பிள்ளைய கழுவி விட்டுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் நிம்மதி இல்லாமல் அதையும் இதையும் யோசிச்சுக்கிட்டு டென்ஷனாகவே இருக்குது. அப்படி ஏதாச்சும் இருக்குவாங்க? இல்லை, ஒரே சந்தோஷம், ஒரே மகிழ்ச்சி, ஒரே ஆனந்தம். எதை பற்றியும் கவலைப்பட, மாப்பிள்ளைக்கு சாப்பாடாக்கி கொடுக்க தேவையில்ல, வீட்டை கிளீன் பண்ண தேவையில்ல, பிள்ளைங்க வருமா அதை செய்யணுமே இதை செய்யணுமே பார்க்க தேவையில்ல. இன்னும் வேற யாராச்சும் வந்து டக்குன்னு காலி பண்ண சொல்லிடுவாங்களா, குறை சொல்லிடுவாங்களா, அந்த அவங்க வந்துருவாங்களா, இவங்க வந்துருவாங்களா, இதை ரெடி பண்ணணுமா, அதை ரெடி, எதுக்குமே கிடையாது. கை வலிக்குமே, காலையில இருந்து நானாத்தான் வேலை பார்க்கறேன், யாராச்சும் வந்து இறக்கப்படுறீங்களா, யாராச்சும் பாக்குறீங்களா, ஏதாச்சும் சொல்ல போறோமா, புலம்ப போறோமா, எதுக்குமே கிடையாது. அந்த நாள் எப்படிப்பட்ட இருக்குண்டா, அது நிரந்தரமான நாள், சந்தோஷமான நாள், அமைதியான நாள், இறப்பே இல்லாத நாள், புலமே பெயர்ந்து எங்கேயும் கொண்டுட்டு போகாத நாள், இடம் பெயராத நாள். அப்படிப்பட்ட ஒரு நாள் தான் அந்த சொர்க்கத்துல நுழையக்கூடிய நாள். இங்க வாங்க, இதுக்குள்ள நுழைங்க, நிரந்தரமா இருங்க, நிம்மதியா இருங்க, சந்தோஷமா இருங்க. கை வலியில, கால் வலியில, கழுத்து வலியில, மேல் வலியில, முட்டி வலியும் இல்லை, இப்ப இடுப்பு வலியும் இல்லை, எந்த வலியும் இல்லை. அந்த அளவுக்கு நிம்மதியான நாள். இன்னைக்கு அத்தனை ஒருத்தர் தான் இப்படி போல போறாங்களான்னு கேட்டா, இன்னொரு 4 பேரை போய் முடியாதவங்களை பார்த்தா நமக்கு பெரிய நிம்மதியா இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ், இந்த லிஸ்ட்ல நம்ம கம்மியா தான் இருக்கும். இந்த எந்த ஒரு குழப்பமுமே இல்லாத அமைதி அளிக்கக்கூடிய நாள் எது? இறையச்சமுடையவருக்கு, தௌபா செய்தவருக்கு, அல்லாஹ் முன்னால் நிப்போங்கிற எண்ணத்தோட இருந்தவங்களுக்கு, ரகசியமா தனிமையில இருக்கும் போது அல்லாஹ்வை அஞ்சியவருக்கு
என்ன இருக்கு? சொர்க்கம் இந்த பக்கத்துல இருக்குது, கிளாக் டவர் மாதிரி. அல்லாஹ் அப்படித்தானே சொல்லி காட்டுறான். சுப்ஹானல்லாஹ். இதெல்லாம் யாருக்கு? அல்லாஹ்வுடைய அதாபுல இருந்து பாதுகாப்பு கிடைக்குது. மலக்குகளோட சாந்தி, சமாதானம், அமைதி, நிம்மதி, வெல்கம்ன்ற அந்த ஒரு அழகான ஒரு சூழ்நிலையில அந்த சொர்க்கத்துக்குள்ள நுழையக்கூடிய ஒரு பாக்கியம் யாருக்கு? இறையற்ற உடையவர்களுக்கு. அடுத்து 35வது வசனம் அல்லாஹ் தஆலா சொல்றான், அவர்கள் நாடுவதெல்லாம் அவர்களுக்கு அங்கு கிடைக்கும், இன்னும் அதிகமாகவும் கிடைக்கும். அவங்க நாடுறதெல்லாம் கிடைக்குமா, இன்னும் அதிகமாகவும் கிடைக்குமா. அல்லாஹ் தஆலா சொல்றான், சூரா தஹ்ரைன் எடுத்து படிச்சு பாருங்க. அல்லாஹ் நாளை மறுமையில ஒரு சொர்க்கவாசிக்கு கொடுக்கக்கூடிய அந்த மாளிகை ராஜ தர்பார், ஒரு அரண்மனைக்கு ஒத்து இருக்கும். அந்த அரண்மனையில எந்த அரண்மனை வேணும்னு கேட்டா முர்லி சுல்தானோட போய் பாருங்க. அத்தனை விதமான காரு, அவ்வளவும் தங்கத்துல, அதோடைய தூண்கள்லாம் தங்கத்துல, அப்படி கோல்டுலயே அப்படி பல 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 மஞ்சு மஞ்சு அவ்வளவு அழகா இருக்குது. அல்லாஹ் அக்பர். நேத்து நாங்க என்ன சூரா பார்த்தோம்? சூரா மரியம். அல்ல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறா, அவங்களுக்கு சீப்பு தங்கத்துல, அவங்களுடைய குடிக்கிற கோவலை தங்கத்துல, அப்படி ஒவ்வொன்றையும் தங்கத்திலையும் வெள்ளிலையும் எல்லாம் வச்சிருப்பேங்கிறான். இங்க என்ன சொல்லி காட்டுறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா? அவங்க விரும்பினதையும் கொடுப்போம், இன்னும் அதிகமா கொடுப்போம். அப்ப நம்ம என்ன செய்யணும்? இதெல்லாம் இங்க பார்த்து வச்சிருந்தோம்னா, இதெல்லாம் கேட்டு வச்சதோம்னா அல்லாஹ் அதை விட அதிகமா தருவான். நம்ம அதற்கெல்லாம் ஆசைப்படணும். நீங்க ஆசை வைப்போர் ஆசைப்படுங்கள், முந்தக்கூடியவர்கள் முந்துங்கள், பல்யத்தனாஃபஸில் முத்தனாஃபிஸூன். நீங்க என்ன செய்யுங்க? ஆசை வைக்கக்கூடிய ஆசை வைங்க, முந்தக்கூடிய வானம் பூமியை விட விசாலமானது அல்லாஹ்வுடைய சொர்க்கம். நீங்க அதை பத்தி கேளுங்க. அப்ப அல்லாஹ் தஆலா இங்க என்ன சொல்றான்? அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும், அவங்க விரும்புறதும் கிடைக்கும், இன்னும் அதிகமாகவும் கிடைக்கும். பாங்களேன், அதுல நிறைய ஒரு விஷயங்கள்லாம், புது புது விஷயங்கள்லாம் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அது அறிஞர்கள் பார்க்கல. மேகங்கள் வருமா, அது மழையா பொழியுமா, அது கேட்குமா மனிதன்கிட்ட, இங்க மனிதனே உனக்கு என்ன வேணும், நான் அப்படியே பொழியிறேன்னு சொல்லுமா. அப்ப ஊர்லியன்களை கொட்டுமா. வீட்டு மனுஷர்கள்ட்டெல்லாம் போய் சொல்லுங்க. அப்படி சொல்ல இல்ல, நிம்மதியா இங்க இருக்க அறகுறையெல்லாம் பார்க்க மாட்டாங்க. கண்ணை பொத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா தான் அதெல்லாம் கொட்டும், இல்லாட்டி வேற ஏதோ கொட்டும். எல்லாம் பாதுகாக்கணும். அப்போ அதெல்லாம் நம்ம சொல்லி வச்சோம்னா நிம்மதியா இருப்பாங்க. அப்ப அவங்க விரும்பி தேர்ந்தெடுக்கிற அனைத்தும் அவங்களுக்கு அங்க கிடைக்கும். எந்த வகையான இன்ப நுகர்வுகளை அவர்கள் எதிர்பார்த்தாலும் அது பரிமாறப்படும். எந்த விதமா எப்படி கேட்டாலும் அவங்களுக்கு அங்க கொடுக்கப்படும். அங்க நம்மிடம் இன்னும் அதிகம், மசீத் அந்த இடத்துல சொல்லப்படக்கூடிய வார்த்தை, இன்னும் அதிகம் உண்டு அப்படிங்கிற தொடர் இங்க ஆளப்பட்டிருக்குது, இங்க கொடுக்கப்பட்டிருக்குது. சொர்க்கவாசிகளை கடந்து செல்லும் ஒரு மேகமும் அதுல அடங்கும். என்ன இருக்கான்? சொர்க்க அல்லாஹ் தஆலா நிறைய கொடுப்பானா, இன்னும் கொடுப்பானா. அதுல சொர்க்கவாசியை கடந்து சொல்லக்கூடிய மேகமும் அதுல அடங்குமா. அது சொர்க்கவாசிகள்கிட்ட நீங்க என்ன விரும்புறீங்க, அதை உங்களுக்கு நான் பொழிவேன்னு சொல்லுமா. இப்போ எனக்கு கேட்டாலும் போடுமா, நெக்லஸ் கேட்டா கொடுக்குமா, செயின் கேட்டா கொடுக்குமா, சாப்பாடு கேட்டா கொடுக்குமா, கார் கேட்டா கொடுக்குமா. இன்ஷா அல்லாஹ் இதெல்லாம் நம்ம அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்கல்ல, எந்த கண்ணும் கண்டிராத, எந்த காதும் கேட்டிராத, எந்த கல்பும் சிந்திச்சிடாத. இந்த வசனங்களை எல்லாம், இந்த அறிவிப்பெல்லாம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? அந்த மேகம் கடந்து செல்லும், உங்களுக்கு என்ன வேணும் சொல்லு, நான் அப்படி பொழியிறேன்னு சொல்லுமா. எனக்கு ஐஸ்கிரீமா வேணும், நிறைய அப்படி வந்து கொட்டும். ஒன்று கற்பனை பண்ணி பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அல்லாஹு அக்பர். அப்போ நான் உனக்கு பொழிவேன்னு சொல்லும். எதை கேட்டாலும் அது அவர்களுக்கு பொழியும், கொடுக்கும், இல்லை பொழியும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இது தஃப்சீர் இப்னு அபி ஹாத்தம்ல வரக்கூடியதுன்னு சொல்லிட்டு இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி கொடுக்குறாங்க. இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு இதுக்கு விளக்கம் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னிடம், இப்னு மசூதே, நீ சொர்க்கத்தில் பறவை ஒன்றை பார்த்து அதை உட்கொள்ள நீ ஆசைப்படுவீர், உடனே அந்த பறவை பொறிக்கப்பட்ட நிலையில் உமக்கு முன்னால் வந்து விழும் அப்படின்ட்டு சொல்றாங்க. முஸ்னது அல் பஸார், தஃப்சீர் இப்னு அபி ஹாத்தம் இதுல எல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இதுல ஒரு சில பலகீனமான அறிவிப்பாளர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஆனா இது இது அல்லாத மற்ற ஹதீஸ் இதை உண்மைப்படுத்தக்கூடிய விஷயமாகவும் இருக்கிறது நம்ம பார்க்கிறோம் இல்லையா. ஏன்னா அல்லாஹ் தஆலா சொல்றான், அவங்களுக்கு அவங்க கேட்கறதும் கிடைக்கும், இன்னும் அதிகமாகவும் கிடைக்கும். பொறிச்சு தட்டில் மட்டுமா வச்சு வரும், அப்படி ரிமோட்ல சுத்துமா. சின்ன பிள்ளைங்கெல்லாம் ஓடி வந்து கேட்பாங்களாம், சிதறப்பட்ட முத்துக்களா இருப்பாங்களாம் அவங்க. அல்லாஹு அக்பர். இன்னும் சொர்க்கத்தை பத்தி வர்ணிச்சுக்கிட்டே போகலாம். அதுக்கடுத்து அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இறை நம்பிக்கையாளர் ஒருவர் சொர்க்கத்தில் தமக்கு பிள்ளை வேணும்னு விரும்புவாராம். சொர்க்கத்துல போய் புள்ள வேணும்னு கேட்பாராண்டா. சுப்ஹானல்லாஹ். இங்க அல்ஹம்துலில்லாஹ் கண் குளிர்ச்சியாளர் பிள்ளைகள் இருக்குங்க,
கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய பிள்ளைங்களே இருக்குங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹாலா எப்போதுமே நிம்மதியா அமைதி சந்தோஷம் பிள்ளைகளை நமக்கு குளிர்ச்சியா அல்லாஹ் கொடுக்கணும். அதனுடைய சோதனையிலிருந்து அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாக்கணும். ஏன்னா இதே குர்ஆன் வசனம் தான் ஃபித்னான்னு சொல்லுது. குழந்தைகளும் சொத்துக்களும் உங்களுக்கு ஃபித்னா, சோதனை. ஆனா இதே அல்லாஹுடைய வசனம் ஜீனா, உங்களுக்கு இது அழகுண்டும் சொல்லி காட்டக்கூடியது இருக்கு. அப்ப நம்ம ஜீனாவா பிள்ளைங்களை வளர்த்தெடுக்கிறோமா, அந்த பிள்ளைங்க நமக்கு ஜீனாவா அழகா அற்புதமா இருக்கிறாங்களா, இல்ல ஃபித்னாவா இருக்கிறாங்களா, அல்லாஹ் நீ பாதுகாத்து எல்லா ஃபித்னாக்களையும் விட்டும் எங்கள் அனைவரையும் இன்ஷா அல்லாஹ். சோ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருவர் அங்க சொர்க்கத்துல தனக்கு புள்ள வேண்டும்னு சொல்லி விரும்புவாரு. அந்த பிள்ளையை கருவில் சுமப்பது, அதை பெற்றெடுப்பது, அதை நிறைவாக 30 வயதை அடைவது ஆகியவை அவர் விரும்பியது போன்று அப்படி காண நேரத்துல நடக்குமா. சுப்ஹானல்லாஹ். இங்க புள்ள உண்டாயி 1 மாசம் ஆகி தள்ளி போய் அப்புறம் டெஸ்ட் பண்ணி அப்புறம் வாந்தி எடுத்து அப்புறம் மார்னிங் சிக்கு ஈவினிங் சிக் வந்து அப்புறம் போய் அட்டாச் ஆகி அப்புறம் என்ன விஷயம்லாம் ப்ராசஸ்ல போகுது இல்லையா. இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். அதுக்கு அடுத்து இந்த பிள்ளைய வளர்த்து அதை ஆளாக்கி அதை தவந்து நடந்து பழக்கிறதுக்குள்ளாட்டியும் புள்ள வேணும்னு விரும்புவாராம். உடனே பிள்ளைய கருவாகுமா, பெத்து எடுத்துருமா, 30 வயசு ஆயிருமா. மாஷா அல்லாஹ், அல்லாஹ் அக்பர். இந்த டீனேஜ் எல்லாம் படக்குன்னு தாண்டிடுது. இந்த டீனேஜ்ல வச்சுக்கிட்டு பிள்ளைங்க படுற பாடு, அந்த பிள்ளைங்கள வச்சுக்கிட்டு சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். கண்ண நேரத்துல அது நடந்துருமா. அறிவிப்பாளர் அபு சாயித் அல் குத்ரி ரலியல்லாஹு ஜாமித் திர்மிதியில வருது, 2487வது ஹதீஸா. அப்ப இன்னொரு வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், நன்மை புரிந்தோருக்கு அதன் பிரதிபலன் அதை விட கூடுதல் நன்மை கிடைக்கும். 10வது அத்தியாயம் 26வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப இந்த உலகத்துல ஒரு நன்மை செஞ்சா போதும், அல்லாஹ் தஆலா அதை பல மடங்கா பெருக்கி தர்றான் இல்லையா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நன்மைக்கு பிரதிபலன் நன்மைதான், அதுவும் அதிகப்படியா. தீமைக்கு அந்த செஞ்ச ஒரே ஒரு தீமை தான், அதை மனசுல நினைச்சா இல்ல செயல்பட்டா மட்டும்தான் அதை அல்லாஹ் தஆலா கொடுக்குறான். அப்ப எவ்வளோ நன்மை செய்யணும். லாஸ்ட் வீக் தொழுகை பத்தி எத்தனை ரக்காயத்தால் பத்தி நான் என்னோட மீட்டிங்லயும் நான் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் எவ்வளவு விஷயங்களை பார்த்தோம். இந்த முறை அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய நம்மளுடைய ஷேக் வந்தாங்களே, எவ்வளவு பெரிய மகானை பத்தி சொல்லிட்டு போனாங்க. வாழ்ந்தவங்க இருக்கத்தானே செய்யறாங்க, ஏன் நமக்கு மட்டும் முடியலன்னு சொல்லக்கூடாது. அந்த முடியலைங்கிறது ஷைத்தானுடைய வார்த்தையில ஒன்னா இருக்குது. அதுல இருந்து நம்ம விலகணும். நம்ம முயற்சி உடையணும். முயற்சி உடையார், தமிழ்ல பழமொழி சொல்லுவாங்க, இகழ்ச்சி அடையார். அப்போ முயற்சி நம்ம எந்த அளவுக்கு செஞ்சோமோ அந்த அளவுக்கு நம்ம முன்னேறலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனால சொல்றான், நன்மை புரிந்ததற்கு அதோடைய பலன், அதோடைய பிரதிபலன் அதை விட கூடுதலா கிடைக்கும். அந்த கூடுதல் நன்மை என்பது என்ன தெரியுமா, அல்லாஹ்வின் திருமுகத்தை தரிசிப்பதுதான் என்ற நபி தோழர் சுஹைல் பின் ஜினான் ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க. அந்த கூடுதல் நன்மைனா என்ன தெரியுமா, அல்லாஹ்வுடைய முகத்தை. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். சொர்க்கவாசிக்கு இவ்வளவு நியமத்தையும் கொடுத்துட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்பானா, உங்களுக்கு வேற ஏதாச்சும் வேணுமா, யா அல்லாஹ் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், நினைச்சது நினைக்காதது அது மேலதிகமா எல்லாமே இனிமேல எங்களுக்கு என்ன அல்லாஹ் தேவைப்பட போகுது அப்படின்னு கேட்கல அல்லாஹ் தஆலா சொல்லுவானா. அப்பதான் தன்னுடைய திரையை விளக்கி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காட்டுவானா. இந்த சொர்க்கத்தின் இன்பங்களை அத்தனையும் அப்படியே டோட்டலா மறந்துடுவாங்களாம். அந்த அளவுக்கு சுப்ஹானல்லாஹ். யா அல்லாஹ் அந்த இன்பத்தை எங்கள் அனைவருக்கும் கூடிய அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இந்த இடத்துல சுஹைல் பின் ஜினான் ரலியல்லாஹு சொல்றாங்க, அந்த அதிகப்படியான நண்பங்கிறது அல்லாஹ்வை ஜியாரத் செய்யறது, அல்லாஹ்வை பார்க்கறது அப்படிங்கிறது. சஹீஹ் முஸ்லிம் நபிமொழி தொகுப்புல பதிவாகி இருக்கு, இது முன்பே இடம்பெற்றுச்சு அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல கொடுக்கல. சஹீஹ் முஸ்லிம் 297 298வது ஹதீஸ்ல இந்த இது பதிவு இருக்கு. அது அந்த இது எந்த இடத்துல கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா 10வது அத்தியாயத்துல 26வது வசனத்துல இந்த ஹதீஸ் அங்க கோட் பண்ணியிருக்கிறாங்க. திருப்பி கோட் பண்ணா இப்னு கதீர் 10 வால்யூமா இருந்தது 20ஆ போனாலும் போயிருக்கும். அப்படிங்கறதுனால அங்க போய் பாத்துக்கங்கன்னு சொல்லிட்டு இங்க சொல்றாங்க. பாருங்க, அடுத்து அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு சொல்றாங்க, வல்லமையும் மாண்புமிக்க அல்லாஹ் சொர்க்கவாசிகளுக்கு ஒவ்வொரு வெள்ளி என்றும் காட்சியளிப்பானா. வெள்ளிக்கிழமை அல்லாஹ்வுடைய தூதர் மேல் ஸலவாத்து சொல்றது, வெள்ளிக்கிழமை நம்மளுடைய துவாக்கள் கபூலாக்கப்படுறது, வெள்ளிக்கிழமை ஒரு குட்டி ஈதுன்னு சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ் ஏராளமான சிறப்பு இருக்கு. அந்த வெள்ளிக்கிழமை தான் வெளியும் ஷாப்பிங் போவாங்களாம், மார்க்கெட்டுக்கு போவாங்களாம் அந்த சொர்க்கத்துல.
அப்ப வெள்ளிக்கிழமை அல்லாஹ்வையும் ஜியாரத் பண்ணுவாங்க. அப்போ இந்த இடத்துல அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு சொல்றாங்க, வல்லமை மாண்புமிக்க அல்லாஹ்வை சொர்க்கவாசிகள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை என்றும் பார்ப்பாங்க. இன்னும் ஒரு சிலருக்கு எப்போதுமே பார்ப்பாங்களாம். விரும்பினப்பெல்லாம் திரும்பி பார்க்குற அளவுக்கு அல்லாஹால ஒரு பாக்கியத்தை கொடுத்துருப்பாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதர் சொர்க்கத்தில் தான் வீட்டில் இருக்கக்கூடிய இடத்துல தான் உட்கார்ந்துருக்கிறார்ல, அந்த இடத்துல இருந்து இடம் மாறுவதற்கு 70 ஆண்டுகள் அப்படியே அந்த இடத்துல சார்ந்து அமர்ந்திருப்பார். பின்னாடி அவரிடம் ஒரு ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு அவர் அடுத்த இடத்துக்கு மாறணும்னா அந்த இடத்துல 70 ஆண்டு ஆயிருக்குமா. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இங்க நம்மளுடைய ஆயுள் காலமே அதானே, அவ்வளவு போறது கூட பெரிய கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, ஒரு மனிதர் சொர்க்கத்துல தான் உட்கார்ந்துருக்க இடத்துல இருந்து இடம் மாறுறதுக்கு 70 ஆண்டுகள் அந்த ஒரே இடத்துல சார்ந்து அமர்ந்திருப்பாரு. அதுக்கு பின்னாடி அவர்கிட்ட ஒரு பெண் வந்து அவரது தோலை அப்படி தட்டுவா. அவளை அப்படி இப்படி பார்ப்பாரு. அப்படி பார்க்கும்போது கண்ணாடியை விட தெளிவானது அவரது முகத்தை அவர் பார்த்து அவளுடைய கன்னத்துல இவரோட முகத்தை பார்ப்பாராம். இவர் உட்கார்ந்துருப்பாராம், வருவாளாம், தோலை தொடுவாளாம், இப்படி அண்ணாந்து பார்த்தா இவர் முகம் அவக்க முகம் கன்னத்துல தெரியுமா. எப்படி இருக்கும். அல்லாஹு அக்பர். அந்த அதை அவர் பார்ப்பாரு. அவள் அணிந்திருக்கக்கூடிய முத்துக்கள்ல ஆக குறைஞ்ச தரமுடைய அந்த முத்து இருக்குல்ல, அந்த முத்து வந்து கிழக்கும் மேற்குக்கும் ஒளியா இருக்குமா. அப்படிப்பட்ட ஒரு இளங்கக்கூடியதா அது இருக்கும். அவள் வந்து சலாம் சொல்லுவா, அவளும் அவளுக்கு பதில் சொல்லுவாங்க. அத சொல்லிட்டு, இங்க வாமா, நீ இம்புட்டு உரிமையா தோல்ல வந்து கைய வைக்கிறிய, நீ யாரு கேட்கணும்ல. மாஷா அல்லாஹ், நல்ல மனுஷனா இருப்பாரு போல தெரியுது. இங்க இருந்தா என்ன நடக்கும், தோல்லையே கை வச்சுட்டேன் வா அப்படிலாம் கூப்பிடாம, ஏன்னா சரி இங்க வா, நீ யாரு அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அவ சொல்லுவா, நான் குர்ஆன்ல குறிப்பிட்ட அந்த அதிகத்தில் அடங்குவேன். நான் உங்களுக்கு நீங்க நினைச்சதையும் நான் கொடுப்பேன், இன்னும் அதிகமா கொடுப்பேன்னு சொன்னான்ல அல்ல, அந்த அதிகத்துல ஒண்ணுதான் நான். அப்ப இன்னும் பல விஷயங்கள் நம்ம ஊர் சின்ன பிள்ளையில இருந்து ஆம்பளை பிள்ளைகளுக்கு சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், அது எங்கேயும் போகாது. அல்ஹம்துலில்லாஹ், வழி தவறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா இதை நினைச்சே வாழ செய்வான். ஏன்னா இதெல்லாம் உண்மையானது, அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. அல்லாஹ் தஆலாட்ட அந்த பெண் சொல்றா, குர்ஆன்ல உங்கள்ட்ட அல்லாஹ் சொன்னான்ல அதிகமா கொடுப்பேன்டா, அதுல ஒண்ணு. அவ 70 ஆடைகள் அணிந்திருப்பாள். அவற்றில் ஆக குறைந்த தரமுடையது சொர்க்கத்தின் மரமான தூபாவின் மெல்லிய அழகான செம்பூவை போன்று இருக்கும். எவ்வளவு தடவை இந்த தப்சீர் பண்றோம், எவ்வளவு தடவை இதை படிக்கிறோம், கேட்கிறோம். அப்படி புத்தம் புது விஷயங்களா நமக்கு இருக்குது பாருங்களேன். அல்லாஹ் அக்பர். அவ போட்டிருக்க அந்த ஆடை ரொம்ப தரத்துல குறைஞ்சதே அப்படி இருக்குமா. மெல்லிய அழகான செம்பூவை போன்றிருக்கும். அவரது பார்வை, அவர் இருக்கிறார்ல, அவர் அவளை பார்ப்பாரு. பார்த்தா அவளுக்குள்ள ஊடுருவி போய் அவளுக்குள்ள இருக்கிற ஆடைகளுக்கு உள்ள போய் ஸ்கேன் பண்ணிடும் போல. அப்படியே அவ காலில் இருக்க மஞ்சையெல்லாம் அவர் பார்ப்பாரு. அவ்வளவு கிளியர் கட்டா அப்படி கண்ணாடி மாதிரி இருப்பா போல தெரியுது. அல்லாஹ் அக்பர். அவ மேல கிரீடம் இருக்கும். அடுத்து அல்லாஹ் தஆலா அந்த பொண்ணை பத்தி வர்ணிக்கையில சொல்றாங்க, அவளுடைய தலையில கிரீடம் இருக்கும். அதுல முத்துக்களால சூழ்ந்த அந்த கிரீடம் இருக்கும். அதுல ஆக குறைந்த தரமுடையது கிழக்குக்கும் மேற்குக்கும் இடையில் உள்ள அந்த அத்தனையும் இலங்க செய்து விடும். அப்படிப்பட்டது. இந்த செய்திய அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. முஸ்னத் அஹ்மதுல பதியப்பட்டிருக்கு. அப்ப பாருங்க இந்த பெண் எப்படிப்பட்ட ஒரு பெண்ணா இருப்பா. இது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த செய்தி யாருக்கு? அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டான்ல, எச்சமுடையவரா நீ இருந்த, தௌபா செஞ்ச, எனக்கு முன்னாடி நிக்கணுங்கிறத பயந்த, தனிமையில அஞ்சின, இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு சொர்க்கம் பக்கத்துல வச்சு அல்லாஹ் தஆலா இங்க வாங்க, இதுல நுழைங்க, இது நிரந்தரமானதுன்னு சொல்றதோட மட்டும் இல்லாம, நான் உங்களுக்கு சொன்னதும் கொடுப்பேன், அதிகப்படியாவும் கொடுப்பேன். அதிகப்படியாத்துல ஒண்ணுதான் இது, மிச்சம் கணக்குல இல்லாம இருக்கு. இன்ஷா அல்லாஹ் அது பத்தி வேற என்ன சொல்லப்படுது அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் அடுத்த தடவை பார்ப்போம். இந்த சொர்க்கவாசிகள்ல நாம ஒருத்தரா ஆகணும் இன்ஷா அல்லாஹ் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? முதல்ல இறையச்சம் உடையவர்களா ஆகணும், மறைவுல அல்லாஹ்வை அஞ்சணும், அதிகமா தௌபா செய்யக்கூடியவர்களா இருக்கணும், அல்லாஹ்வுடைய வாக்குக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வுடைய செய்த உறுதிமொழி இருக்குல்ல அதன்படி வாழக்கூடிய மனிதர்களா இருந்தோம் சொன்னா இன்ஷா அல்லாஹ் இந்த அத்தனை விஷயத்தையும் அடையக்கூடிய மக்களா இன்ஷா அல்லாஹ் நம்மளுக்கு அல்லாஹ் தஆலா ஆக்கி கொடுப்பான். யா அல்லாஹ் அப்படிப்பட்ட நன்மக்களாக எங்களையும்
எங்கள் குடும்பத்தார்களையும், எங்கள் உற்றார் உறவினர்களையும், எங்கள் வாரிசுகளையும், எங்கள் உடன்பிறப்புகளையும், எங்கள் ஊர் மக்களையும், யா அல்லாஹ் உலகத்தில் உண்டான முஃமினான முஸ்லிமான அனைத்து ஆண் பெண்களையும் ஆக்கி அருள் புரிவாயாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக, நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த, நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.